திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா தேவி, வயதுன்னு பார்த்தா 28 வயது. இவங்க ஜாதி இந்து செட்டியார் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா ரிஷபம். இவங்க படிப்புன்னு பார்த்தா MBA முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. வசதின்னு பார்த்தா வீடு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க ஊருன்னு பார்த்தா கேரளா. அந்த பொண்ணு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வரும் மணமகன் வந்து படித்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ வந்து மறைச்சி போடுங்க, நேரில் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயருன்னு பார்த்தா பிரியா, வயதுன்னு பார்த்தா 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா ரிஷபம். இவங்க படிப்புன்னு பார்த்தா MBA முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்குது, நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க ஊருன்னு பார்த்தா கேரளாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குதுன்னா அவங்க படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும்.